ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராக் ஃபியூச்சர்ஸ். இட்ஸ் மீ ஹரிவரசன். ஸோ 2024 பிசி எக்ஸாம் வரப்போகுது, எஸ்ஏ எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டுருந்தோம். நிறைய பேர் கேட்குற ஒரே கேள்வி, எந்த இன்ஸ்டியூட் பெஸ்ட்டான இன்ஸ்டியூட், ஸோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள், நான் அங்கே போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக தான். ஸோ எல்லாருமே இப்படி பண்ணுறது கிடையாது, ஒரு சிலர் கேட்கறதுனால இதுக்கான டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். கண்டிப்பான முறையில் நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். நம்ம போய் ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கிடைக்கும். பட் பர்டிகுலராக எந்த இன்ஸ்டியூட் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ஹரிவரசன் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுருக்கோம். 32 சப்ஸ்கிரைபர்லேருந்து இப்போ 1000 சப்ஸ்கிரைபர் நெருங்க போகிறோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எந்த இன்ஸ்டியூட் பெஸ்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். இன்ஸ்டியூட்டை பற்றியான ஒரு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு கருவை வந்து நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் நான் இருக்கிறேன். ஸோ ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடி ஃப்ளட் வந்து வந்துச்சு. ஸோ அந்த டைமில் ஒரு இன்ஸ்டியூட் வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிளாஸஸ் வந்து ஃபுல்லாமே வந்து ஆன்லைனில் போகுது, ஆஃப்லைனில் போகுது, இப்படி டெஸ்ட் பேச்சஸ்லாம் போகுது. ஸோ அந்த டைமில் வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒருத்தவங்க போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளட் டைமில் அவங்களால அதை அட்டன் பண்ண முடியல. பட் இருந்தாலும் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது ரெகுலராகவே ரன் ஆகிட்டே இருக்குது. அந்த டைமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 or 3 days மட்டும் கேப் விட்டுட்டு அப்புறம் வந்து கிளாஸஸ் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃப்ளட்டில் மாட்டின நிறைய பேர் வந்து கிளாஸஸ்க்கு வந்து போக முடியல. அப்படிங்கும்போது இவங்க வந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 month கிட்ட ஆயிடுச்சு. 1 monthக்கு அப்புறம் வந்து ரெக்கவர் ஆகிட்டு அந்த இன்ஸ்டியூட்ல போய் பேசும்போது, நீங்க ஜாயின் பண்ண அந்த கிளாஸஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போது தான் தெளிவான விளக்கம் வந்து கொடுக்குறாங்க இவங்க, அதாவது கேண்டிடேட் சைடு இருந்து. ஸோ எங்களால் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து புதுசாக கிளாஸஸ் வந்து ஆஃபர் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அப்படிலாம் முடியாது, உங்களுடைய வேலை வந்து நாங்கள் பண்ணுற அந்த டைமில் நீங்கள் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணணும், இல்லைன்னா கிடையாது. நீங்கள் மறுபடியும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக இனிஷியலாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்கிறாங்க. ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயலை வந்து ஒரு இன்ஸ்டியூட் பண்ணுது அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா யோசித்துக்கோங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து பெஸ்டான இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதன்மையானதே வந்து பணத்தினுடைய தேவையை தான் முதன்மையாகவே பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல இன்ஸ்டியூட்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் காசு வாங்குங்க, கஷ்டப்பட்டு படிக்க வர்ற எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்ணி கொடுங்க. அவங்கள்ட்ட வந்து ஃபீஸஸ் வந்து கம்மியாக வாங்குங்க. நல்ல வசதியான பசங்களும் படிப்பாங்க, கொஞ்சம் கஷ்டமான பசங்களும் படிப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி, ஸோ அதுவும் நிறைய பேர் காசு கொடுத்துலாம் வாங்கி கொடுத்துருவாங்க கம்மியான இதெல்லாம். பட் கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க்லாம் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன். பட் இந்த ஒரு டைப் வந்து இது, ஓகேவா? இன்னொரு டைப் என்ன பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க பர்டிகுலராக ஒரு ஏரியாவில், நான் அந்த ஏரியான்னு சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, அந்த ஏரியாவில் ஒரு இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணுறாங்க, அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. நான் நிறைய டைம் அவங்களுக்கு வந்து இது பண்ணுறேன், கைட் பண்ணுறேன், இது வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். பட் அவங்க வந்து பெஸ்ட்டு, நான் அங்கே போனால் அங்கே தான் படித்தேன், அங்கே தான் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஃபீஸஸ் எல்லாம் கட்டிட்டாங்க. கட்டும்போது உங்களுக்கு கிளாஸஸ் இத்தனை நாளைக்கு வந்து கிளாஸஸ் உண்டு, இத்தனை நாளைக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேஜஸ் வந்து இத்தனை டெஸ்ட் பேஜஸ் உண்டு அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிடுறாங்க. கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேஜ்லாம் கிடையாது. அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் தனியாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே இருக்கிறவங்களாம் போயிட்டு சண்டை போடுவாங்க. அப்படிங்கும்போது சரி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3000 அப்படிங்கிற டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு 1500 அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருடைய நோக்கமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் தான் முதன்மைப்படுத்தி இன்ஸ்டியூட் வந்து நடத்துவாங்க. நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து இருக்கிறாங்க, சேவை மனப்பான்மையா நிறைய வந்து ஃபண்டெல்லாம் வாங்கி மக்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டியூட் தான் போய் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஃப்ரீ இன்ஸ்டியூட்டை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கொள்ளலாம். ஸோ அதை தாண்டி நீங்கள் வந்து காசு தான் கொடுத்து நான் வந்து படிக்கணும் அப்படின்னா அது உங்களுடைய ஆப்ஷனல். நான் வந்து நீங்கள் வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தலை. பணம் இருந்துச்சு உங்ககிட்ட வந்து தாராளமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இன்ஸ்டியூட்லாம் படிங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் வேணாம், அது உங்களுக்கு வந்து தேவையே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம் ஒட்டி நீங்களாம் போனீங்கன்னா தெரியும், வெளியே நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் தேடுங்க, ஓகேவா? ஸோ ஒரு பேர், ஒரு பிராண்டை உருவாக்குறாங்க அப்படின்னா
அந்த பிராண்டுக்கு பின்னாடி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிராண்டு வந்து நீங்கள் ஒரு கிளாஸுக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் கிளாஸஸில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் பிகினராக இருப்பீங்க, ஓகேவா? ஸோ உங்களுடைய டவுட் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ தான் பிகினராக போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் கூட உட்காந்துருக்கவன் நிறைய படிச்சிருப்பான், ஓகேவா? நிறைய அந்த ஃபீல்டில் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருப்பான். அப்படிங்கும்போது அவனுக்கு இது ஈஸியாக தெரியும். உங்களை பார்க்குற பார்வை ஒன்று ஏளனமாக இருக்கும். இன்னொன்று 600 பேருக்கு உங்களுக்கு சாதாரணமான இந்த விளக்கத்தை வந்து கொடுக்கறதுக்கு அவங்க கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கவங்க முன் வர மாட்டாங்க, புரியுதா? ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கிராஸ் பண்ணி போயிடணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர்த்து ஒரு சின்ன ஒரு அறிகுறி கூட மிச்சம் வச்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது, ஓகேவா? இதை தான் நான் வந்து சொல்லிக்கிறேன். நீங்கள் போனால் இன்ஸ்டியூட் தான் போய் படிக்கணும் அப்படிங்கிற கட்டாயமாக யாரும் மனசுக்குள்ள ஒரு பின்னம் வச்சுருந்தீங்கன்னா அதை அறவே ஒழிச்சிருங்க. 6th to 10th படித்தாலே போதும் அப்படின்னு சொல்லி குரூப் 4 அண்ட் பிஎஸ்சிக்கெலாம் நீங்கள் வந்து நிறைய இடங்கள்ல பார்ப்பீங்க. புக்கை நீங்கள் தான் படிக்க போகிறீங்க. கிளாஸஸ் வந்து உங்களுக்கு தெரியாத தெரிவிக்க தான் கொடுப்பாங்க. நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு சைக்காலஜி ஒரு மேக்ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கிளாஸில் போய் படிக்கிறது வந்து கற்றுக்கிறது வந்து வேற விஷயம். ஸோ அதெல்லாம் இப்போ வந்து நிறைய ஆப்ஷன்லாம் ஆகிப்போச்சு. நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குது, யூடியூப்ல நிறைய கிளாஸஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அதை பொறுத்த வரைக்கும் தப்பே கிடையாது. ஸோ மற்றபடி வந்து நீங்கள் சைக்காலஜி தாண்டி ஜிகேன்னு வாரீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ஒர்க் அவுட் தான். நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் தமிழ் ஃபுல்லாமே நீங்கள் தான் படிச்சாகணும். என்னதான் கிளாஸஸ்க்கு போனாலும் அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க, அவ்வளோதான். படிக்கிறது தான் உங்கள் வேலை தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். போனீங்கன்னா இன்ஸ்டியூட் போய் படிக்கலாமா, இல்லை நம்ம வந்து நார்மலாக படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். உண்மையிலே நான் சொல்ல போனோம் அப்படின்னா காசு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கேனாலும் கொண்டு போய் கொடுக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாலாம் ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னா நீங்கள் 20,000 ரூபா கூட காசை கூட ரெடி பண்ணி நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு 100 ரூபாயே உங்களுக்கு ஒரு நாளைக்கு பட்ஜெட்டில் வந்து ஒரு பிரச்சனை. நீங்கள் தங்கி படிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து வேலை பார்த்துட்டு படிக்கலாம். அப்படிங்கிற போது நீங்கள் இந்த 100 ரூபாயை வந்து கஷ்டப்படுதீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நான் சொல்கிறேன், வேணவே வேணாம். அப்படி நீங்கள் இன்ஸ்டியூட் போய் தான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பின்பத்தை அவங்க முன்னாடி விதிச்சிருக்காங்க. நிறைய பேர் கிளாஸஸ் போகாமல் வீட்டில் உட்காந்து செல்ஃபாகவே ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்படி உங்களுக்கு படிக்கணும்னு தோணுச்சுன்னா நிறைய ஃப்ரீ கிளாஸஸ்லாம் இருக்குது, ஓகேவா? அங்கே நீங்கள் போங்க. நீங்கள் கிளாஸுக்கு கூட போவேன்னா நீங்கள் அந்த ஸ்டடி ஹால்லாம் வச்சுருப்பாங்க, அங்கே போங்க. ஏன்னா அங்கே வந்து நிறைய பேர் படிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு உள்ளக்கு வந்து ஒரு வைப் வந்து உருவாகும். அவன் படிச்சுட்டு இருக்காங்க, இவன் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் மற்றபடி தனியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. பட் உங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து ஃபோன் எடுக்க தோணும், சில நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்க தோணும். அதே இது நீங்கள் அந்த ஸ்டடி கால் அதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற இன்ஸ்டியூட்டில் பயன்படுத்திக்கோங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணா கூட அவங்க உள் மனசு சொல்லும், அவன் படிச்சுட்டு இருக்கான், நம்மளும் படிக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளும் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் படிச்சுட்டே இருப்பாங்க. அப்படிங்கும்போது இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து எந்த இன்ஸ்டியூட்ல படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கிடைச்சிருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைச்சதுக்கே கிடைச்சிருக்காது. ஏன்னா நான் வந்து இன்ஸ்டியூட்ல போய் சேரவே வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த ஐடியா கிடைச்சிருந்தனாலே ஓகே தான். மற்றபடி வந்து பணத்தை வச்சு இந்த இன்ஸ்டியூட்டை நான் பற்றி சொல்லியிருப்பேன். அது ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க எந்த இன்ஸ்டியூட் பெஸ்ட் அப்படின்னு. ஓப்பனாக சொன்னால் நாகர்கோவிலில் டிஎன்யூஆர்பி ஃப்ரீ சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு திலீபன் இசை அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஃப்ரீ, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. சில நேரங்களில் அந்த சாப்பாடுலாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அவரெல்லாம் ரொம்ப நாள் நமக்கு நண்பர். ஸோ முடிஞ்சால் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. தூத்துக்குள்ள கிங்ஸ் அகாடமி அப்படின்லாம் இருக்குது. நான் இது மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஃப்ரீ அகாடமி அப்படிங்கிறதுனால இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு பொய்யான பின்பத்தை உள்ளக்க வச்சு அது பின்னாடி வந்து ஓடிட்டே இருக்காங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணி நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை நல்லா மைனஸ்குள்ளே வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கணுமோ நீங்கள் தெளிவிடுங்க, ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம், தட பை பாய். மெயினாக ஒன்றுங்க, அறிவரசன் ஃப்ளாக்குன்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுருக்கோம். ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 32 சப்ஸ்கிரைபர்லேருந்து இப்போ ஒரு 1000 கிட்ட நெருங்க போகிறோம். ஸோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தட பை பாய்.